ஓம் கணாநாம் த்வா கணபதிஹும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னூதிபி சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. நிர்விக்னம் குரு மே தேவா மம கார்யேஷு சர்வதா. இன்னைக்கு கார்த்திகை தீபமா இருக்கிறதுனால, அண்ணாமலை தீபமா இருக்கிறதுனால ஸ்ரீருத்ரத்துல இந்த பஞ்சாட்சர மந்திரம் நமசிவாயா இருக்கே, இதனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதை சொல்லிட்டு நம்ம திருசதிக்குள்ள போலாம். ஓம் அஷ்டமோ அனுவாகஹ. ஓம் நம சோமாய ச ருத்ராய ச நம தாம்ராய ச அருணாய ச நம शंगाय च पशुपतये च नमो उग्राय च भीमाय च नमो अग्रे वदाय च दूरे वदाय च नमो हन्त्रे च हनीयसे च नमो वृक्षेभ्यो हरिकेशेभ्यो नमस्ताराय नमः शम्भवे च मयो भवे च नमः शंकराय च मयस्कराय च. இப்பதான் வருது அந்த பஞ்சாட்சர நாமம். நமः शिवाय च शिवतराय च नमः तीर्थ्याय च कूल्याय च नमः पार्याय च वार्याय च नमः प्रतरणाय चोत्तरणाय च नमः आतर्याय च लाध्याय च नमः षष्ट्याय च पेन्याय च नमः सिकत्याय च प्रवाह्याय च. அதாவது வேதங்களிலே முக்கியமான வேதம் யஜுர்வேதம். அந்த யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய அந்த காண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீருத்ரத்துல நடுவில் இருக்கக்கூடிய 8வது அனுவாகத்துல தான் இந்த நடு ஸ்லோகமா நமசிவாய ரொம்ப பாதுகாப்பாக அனாதி காலமாக போற்றப்பட்டு வருகிறது. ஸோ இந்த பஞ்சாட்சர மந்திரம் உச்சரிக்கப்படும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விதமான பயன்களும் 16 வித செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதா. இப்ப நம்மளுடைய திருசதி போறதுனால அம்பாளுடைய ஸ்லோகமாவும் சொல்லிக்கிறோம். இது கனகதாரா ஸ்தோத்திரத்திலேன்னு சொல்றது. ஓம் கீர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி शागं परीति शशिशेखर वल्लभेति सृष्टि स्थिति प्रलय केलिषु संस्थिताय प्रलय केलिषु संस्थिताय सृष्टि स्थिति प्रलय केलिषु संस्थिताय तस्यै नमः त्रिभुवनैक गुरोस्तरुण्यै. இந்த கீர்தேவதேதி அப்படின்னா மகாலட்சுமிக்கு ஒரு பேர். இப்போ மகாலட்சுமியினுடைய பேரை சொல்லி ஆரம்பிக்கிறப்போ நமக்கு அஷ்டைஸ்வரிய மகாலட்சுமியினுடைய கிருபை எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை தான் நம்ம இங்கே வச்சிருக்கோம். இப்போ நாம போகக்கூடியது திருசதி. போன தரம் 236வது நாமம் சமானாதிக வர்ஜிதாயை நமகாங்கிற ஒரு நாமம். அதாவது அம்பாளுக்கு மிக்கால் யாருமே கிடையாது, உயர்ந்தவர்கள் யாருமே கிடையாது, இணையானவர்களே கிடையாதுங்கிறப்போ உயர்ந்தவர்கள் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இதா இருந்து அதோட கண்டினியூவேஷன் தான் இன்னைக்கு பார்க்குறோம். போன தரம் கொஞ்சம் அதனுடைய பாஷ்யம்லாம் பார்த்தோம். அபிராமி அந்தாதியில வாம பாகத்தை வவ்வியதே அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு, ஒரு ஸ்லோகத்துல முடியும். அப்படி இப்போ வவ்வியதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தானாக அந்த இடது பாகத்தை சிவனாரிடம் இருந்து அன்னை எடுத்துக்கொண்டாள். இப்ப நம்ம ஆர்டினரி லைஃப்லயே பார்ப்போம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அவளுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸ் ரொம்ப நிறைய இருக்கும், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நிறைய இருக்கும். ஸோ மனிதர்களிடத்தே இந்த அளவுக்கு அப்படின்னா நம்முடைய தாய் தந்தையராக இருக்கக்கூடிய அந்த இறைவன் இறைவிக்குண்டு எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. அதனாலதான் அவர் வாம பாகத்தையே கொடுத்துட்டார், நீ இங்க இருந்துக்கோ அப்படின்னு. அதுலயும் ஆதிசங்கரர் சொல்லுவார், முதல்ல கொஞ்சம் இடத்த கொடுத்தார், அம்பிகை கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து
சிவனுடைய எல்லா இடத்தையுமே எடுத்துட்டா. இது வந்து ஒரு அழகுக்காக சொல்றது. அவர் ஆதிசங்கர் அப்படியே உருகி சொல்லுவார். அதனாலதான் எந்த உருவத்தை பார்த்தாலும் எனக்கு சிகப்பா தெரிகிறது. அம்பாளுடைய நிறம் சிகப்பு, சிவனுடைய நிறம் வந்து வெள்ளை, ரெண்டும் கலக்கிறப்போ வெள்ளை கலந்த சிவப்பா எனக்கு தெரியறது அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு வர்ணனையை அந்த இடத்துல சொல்லுவார். அதனாலதான் வவ்வியதே, வவ்வியதேனா நாமளா வந்து ஷி டுக் இட் ஆஸ் ஹர் செல்ஃப்னு அப்படின்னு அர்த்தம். அவளை எடுத்துட்டா அப்படின்னு ஒரு அழகுக்காக சொல்றது சிவ ஐக்கிய ரூபம். ஏன்னா நம்மளுடைய லலிதா சாஸ்திரநாமத்தில் என்ன இருக்கு? சிவசக்தி ஐக்கிய ரூபிணின்னு ஒரு நாமம் இருக்கு. ரெண்டு பேரும் ஐக்கியம் தான். ஸோ சிவனை தனியாவோ பார்வதியை தனியாவோ எந்த இடத்துலையும் பிரிக்க முடியாது. வேணா நேம் சேக்கு வந்து உருவங்கள் தனித்தனியா சன்னதி வந்து கோவில்ல இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா நாம பாக்குறது வந்து இப்போ ஒரு கோவிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. கோவில்ல போறப்போ நம்ம தேங்காய், பழம், வெத்தலை, பூ எல்லாம் எடுத்துட்டு போறோம். போயிட்டு கற்பூரம், அப்புறம் அதே மாதிரி ஊதுபத்தி எல்லாமே எடுத்துட்டு போவோம். இப்ப நம்ம போயிட்டு அர்ச்சனை எல்லாம் முடிஞ்ச உடனே நமக்கு திரும்ப கொடுப்பார், அவர் அர்ச்சகர் கொண்டு வந்து கொடுப்பார். அதுல பார்த்தேன்னா அந்த கற்பூரம் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கும். மற்ற எல்லா பொருளும் நமக்கு வேற குறைய வந்துடும். ஏன் கற்பூரம் வந்து வரல அப்படின்னா, அது கற்பூரம் காட்டுறப்போ அம்பாளுடைய சன்னதியில காமிக்கிறப்போ அதுவும் தானாக எரிந்து தான் இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிட்டான். அதே மாதிரி நாம மானிடர்களாக பிறந்திருக்கக்கூடிய நாம தேவியினுடைய பதம், ஏன்னா அவ ஸ்ரீபதாம்புஜாயை நமக, அந்த அம்பிகையை நம்ம நினைச்சு 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 பக்தி பண்றப்போ ஒரு நாளைக்கு அந்த கற்பூரம் எரிந்து தன்னை அடையாளம் தெரியாமல் போயிடுத்து பார்த்தல, அதே மாதிரி நமக்கும் எந்த அடையாளமும் இல்லாமல் அவளுடைய அந்த சாயுஜ்ய பதவியை நாம் அடைய வேண்டும்ங்கிறத கற்பூரம் எரிஞ்சு நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதாக நமக்கு பார்க்கிறோம். அது வந்து உண்மையான விஷயம்தான் அது. ஏன்னா நம்ம வந்து கற்பூரம்ங்கிறது வந்து இருக்கிற இடமே தெரியாது. நம்ம கொடுத்துருப்போம், 4-5 கட்டி கொடுத்துருப்போம். அது இருக்கிற இடமே தெரியாம நமக்கு ஒரு தீபாராதனை சமயத்தில் நாமளும் அதோடு சேர்ந்து அம்பிகையோடு இணையணும் அப்படிங்கிற ஒரு சின்ன தத்துவத்தை இப்ப நம்ம இங்க சொல்லிக்கிறோம். திருப்புகழ்ல வந்து அந்த அம்பிகையினுடைய, அதாவது முருகருடைய அடிதான் சொல்லுவா. நம்மளை பொறுத்த வரைக்கும் முருகன், விநாயகர், சிவன் எல்லாம் ஒண்ணுதான், ராமர் எல்லாமே ஒண்ணுதான். இந்த தமரும் அமரும் அப்படிங்கிற அந்த பாட்டு திருப்புகழ்ல இருக்கும். அதுல திருவடி மகிமையை பத்தி சொல்றப்போ, கமல விமல மரகதமணி கனகமருவும் இருபாதம் கருத அருளி எனது தனிமை கழிய அறிவு தர வேணும். அருணகிரிநாதர் சொல்லியிருப்பார், அப்படி எனக்கு வந்து அந்த ஒரு புத்தியை கொடு. எனக்கு இந்த மெட்டீரியலிஸ்டுக்கு லைஃப்ல இருக்கக்கூடிய நாலேஜ் எல்லாம் வந்து என்னோட வரவே வராது. அதெல்லாம் இந்த உலகத்தோட நின்று போயிடும். எனக்கு வேண்டியது என்னன்னா உன்னுடைய திருவடி, உன்னுடைய திருவடியை நான் வந்து எப்பவுமே நினைச்சு ஏகாந்தமாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு தரணியில் ஆரம்பிக்கக்கூடிய திருப்புகள்ல வந்து இருளறு சுடரடி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது மாயையான இருள் என்ன சூழ்ந்திருக்கு, அஜ்ஞானம் இருக்கு. ஏன்னா அம்பாளுடைய பேரே என்ன? அஜ்ஞான துவாந்த தீபிகாயை நமகான லலிதா சாஸ்திரநாமத்தில் இருக்கு. அந்த மாயை என்ற இருளை அகற்றி ஞானமாகிய ஒளி வீசும் இரு மென்மையான திருவடிகள் அந்த இறைவனுடையது. இறைவன் சொன்னா எல்லாரையுமே நமக்கு சொல்றோம், இந்த சுவாமி அந்த சுவாமின்னு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எப்பொழுதுமே நம்ம மனசுல நமக்கு இஷ்டப்பட்ட சுவாமி, நம்மளுடைய இஷ்ட சுவாமி ஒன்று இருக்கும். ஆனாலும் இறை தத்துவம் என்பது ஒரு பொதுவானதான். ஏன்னா ஸ்வீட் வந்து ஒரு 7-8 ஸ்வீட் நம்ம முன்னாடி வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. நமக்கு லட்டு பிடிக்கும்னா நம்ம லட்டை சாப்பிட்டுப்போம், இன்னொருத்தருக்கு ஜிலேபி பிடிக்கும்னா ஜிலேபி சாப்பிட்டுப்போம். மற்றதும் அதே விதமான அந்த உணவுகள் தான், அந்த இனிப்பு உணவுகள் தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். ஸோ லட்டு தான் வசதி, ஜிலேபி தான் வசதிங்கிறது கிடையாது. அருணகிரிநாதனுடைய கூற்றுது என்னது? மாயை என்ற இருளை அகற்றி ஞான ஒளி வீசும் இரு மென்மையான திருவடிகள் அந்த இறைவனுடையது, அந்த முருகனுடையதுன்னு அருணகிரிநாதர் சொல்றார். இதேதான் என்ன சொல்லியிருக்காங்க? தனக்கு உவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. மனக்கவலை மாறணுமா? நீ அந்த அம்பிகையினுடைய பாதம், அந்த இறை தத்துவத்தை வந்து நீ புரிஞ்சுக்கும். பேதம் பார்க்காத, எந்த கடவுளுக்கு நடுவில் பேதம் பார்க்காமல் இருந்து, ஆனா உனக்கு அழகான ஒரு சாயுஜ்ய பதவி உனக்காக காத்துட்டு இருக்கு பிற்காலத்துல. இந்த காலத்துல என்ன இருக்கு? மனக்கவலை, உன்னை வாட்டக்கூடிய அந்த மனக்கவலையை வந்து அது மாற்றணும்னா அந்த அம்பிகையினுடைய பதம், அந்த இறைவனுடைய பாதங்கள் உனக்கு வேண்டும் அப்படின்னு. ஏன்னா அம்பாள் யாரு? நாம என்ன எடுத்திருக்கோம்?
சமானாதிக வர்ஜிதாயை நமகான். அவளுக்கும் மேன்மையானவள் யாருமே. நோ கம்பேரிசன் அட்டால். அம்பாளுக்கு பக்கத்துல டேன் போடவே முடியாது. எப்பவுமே அம்பாள் சூப்பர்லேட்டிவ் தான். சூப்பர்லேட்டிவ்ல தான் அம்பிகை இருந்துன்னு இருக்கா அப்படின்னு. ஸோ இன்னொரு என்ன எக்ஸாம்பிள் சொல்றான்னா, அம்பிகையும் சிவனையும் பார்த்து பக்கத்தில் ஒன்றுபடு பச்சை பசும் கௌரி பாதம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் திருப்புகழ் தான், மயில் விருத்தத்துல சொல்லக்கூடியதுதான். பக்கத்தில் ஒன்றுபடு பச்சை பசும் கௌரி பாதம். கௌரினா தெரியும் உங்களுக்கு, பச்சை நிறமுடைய அன்னை தேவி அவளுடைய பாதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது 237வது நாமம் சர்வோ துங்காயை நமக. இதுவும் இந்த சமானாதிக வர்ஜிதா மாதிரி தான். அனைத்திலுமே மிக மிக உயர்ந்ததாக கருதப்படுபவள் உள்ளவள். அதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சூப்பர்ஃபிஷியலா பார்க்கக்கூடியது. இதுக்கு பாஷ்யமாக என்ன சொல்றா அப்படின்னா, சர்வம் நாமத்தில் என்ன இருக்கு பாருங்க, சர்வோ துங்கா. அப்போ சர்வம் என்ற பிரபஞ்சத்திற்கு காரணமாக இருப்பதால் பிரபஞ்சத்தை விட உயர்ந்தவர். நம்ம நிறைய நாமங்கள் பார்த்திருப்போம், சர்வேஸ்வரன், சர்வேஸ்வரி அப்படின்னு. அப்போ அந்த சர்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். காரண பொருள் காரிய பொருளை விட உயர்ந்தது என்பதை நம்ம சாதாரணமாகவே பார்க்கலாம். இந்த உலகில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு நியாயத்தினுடைய அடிப்படையில் சர்வ பிரபஞ்ச காரணமான அந்த பராசக்தி அனைத்திலும் உயர்ந்தவள். முதல்ல என்ன சொன்னோம்? அவளுக்கு மிக்கார் யாரும் இல்லைன்னு சொன்னோம். இப்ப அவளுக்கு இணையானவர் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டோம். அவள் தான் உயர்ந்தவள் அப்படின்னு நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். இதுல புருஷ சூக்தத்துல என்ன சொல்றா அப்படின்னா, பாதோஷ்ய விஸ்வபூதானி திரிபாதஸ்யாம்ருதம் திவி. ஒரு அழகான ஸ்லோகம் அது புருஷ சூக்தத்துல. அதாவது அம்பிகை இல்லைன்னா பரமாத்மா இறை தத்துவம் தனது சக்தியில் கால் பாகத்தில் ஒரு 25% எல்லா பூத ராசிகளையும் அதால காப்பாற்றலாம். பாக்கி 3/4 இருக்கே, முக்கால் பாகத்தினால் விண் அனைத்தையும் ஜீவிக்கும்படி செய்கிறார். அதுதான் பாதோஷ்ய விஸ்வபூதானி திரிபாதஸ்யாம்ருதம் திவி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சர்வோத்துங்காக்கு நிறைய சொல்லலாம். சொல்றதுன்னா நிறைய நம்ம அப்படியே சொல்லிட்டே இருக்கோம். அந்த அளவுக்கு அதுல நமக்கு ஒப்புமையும் இருக்கு, நிறைய கிரந்தங்களையும் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்ப நம்ம அபிராமி அந்தாதியில பைரவி அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கிறது. அதாவது அவள் பல நாமம் உடையவள் அந்த அம்பிகை. அந்த அம்பிகையினுடைய சிறப்பை சொல்றதுக்குள்ள நம்ம அபிராமி பட்ட ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்றே செய்ரவி நான் மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே. இந்த ஒவ்வொரு நாமத்துக்கும் நம்ம அர்த்தம் சொல்றதுனாலே இதுக்கு ஒரு கிளாஸ் வேணும். அந்த அளவுக்கு வேணும். ஒவ்வொரு பேரினுடைய அடிப்படையிலையும் அந்த அளவுக்கு ஒரு மேன்மை இருக்கு. அதனாலதான் பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடலை நம்ம இப்ப பார்த்தோம். இதுக்கப்புறம் வள்ளலார் சுவாமிகள் இருக்கார் இல்லையா, அவருடைய மகாதேவ மாலை அப்படின்னு ஒரு புக் இருக்கு. ரொம்ப அருமையான பக்கம். 100 பாட்டு இருக்கும். அதுல 100 பாட்டுலையும் அவர் சிவபெருமானை பத்தி தான் பாடியிருப்பார். நம்மளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் வித்தியாசம் நம்ம பார்க்காதனால எதெல்லாம் சிவபெருமானை பற்றி உயர்ந்து பாடப்படுகிறதோ அதை நாம அம்பிகைக்கும் எடுத்துக்கலாம். அம்பிகையினுடைய திருப்புர நம்முடைய எந்த பாடங்களா இருந்தாலும் சரி, அந்த ஆனந்த லகரி, சிவானந்த லகரி, எதுல வேணா நீங்க பாருங்க, அம்பிகையும் சிவனும் ஒருபோலதான் போற்றப்படுவார்கள். இவர்கள் இல்லாம அது இருக்காது. சௌந்தரிய லகரிலும் அதே மாதிரிதான். இப்ப அந்த பாட்டை பார்க்கலாம். வள்ளலாரோடது. வேதமுறாமை போத வடிவமாகி பெரும் கருணை நிறம் பழுத்து சாந்தம் பொங்கி சீத மிகுந்து அருள் கனிந்து 2 வார்த்தை
கனிந்து கனிந்து மாறா சின்மயமாய் நின் மலமே மனந்து நீங்கா ஆதரவோடியன் மௌனச் சுவைமேன் மேற்கொண்டு ஆனந்த ரசம் ஒழுக்கி அன்பால் என்றும் சேதமுறாது அறிஞருளும் தித்திக்கும் ஓங்கும் செழும் புனித கொழும் கனியே தேவதேவே. இன்னைக்கு நம்ம அண்ணாமலையாருடைய தீபம் ஏற்றக்கூடிய டைம், அதனால சிவனுடைய பாட்டு எனக்கு பார்க்கலாம். இதுக்கு அர்த்தம் என்ன சொல்றான்னா, வேறுபாடற்ற மெய்ஞானமாய் வடிவமாய் கருணையாகிய வண்ணம் முதிர்ந்து சாந்தமானது பொங்கி குளிர்ச்சி மிகுந்து அருள் பழுத்து கனிந்து மாறாத ஒளிமயமாகவும் விமலத்தன்மை. நாம் சிவனுக்கு பேரே என்ன? விமலன், அமலன். விமலன் சொல்லுவோம், நம்ம மாணிக்கவாசகர் சொல்லியிருப்பார், அமலன் விமலன். அப்ப விமலத்தன்மை கமழ்ந்து நீங்க ஆதரவுடன் ஆனந்த ரசம் ஒழுகும் அன்பினால் என்றும் அழியாத யாரோட? ஞானிகளின் இதய தாமரை. நம்முடைய தகராகாசம் சொல்றோம் இல்லையா, அந்த ஞானிகளின் இதய தாமரையில் இனித்து செழித்து தூய கொழுங்கனியாய் விளங்கி தேவர்களுக்கும் 33 தேவர்களுக்கும் தேவனாய் தேவாயை நமகான்னு சிவபெருமானுக்கு ஒரு பேர் இருக்கு. விளங்குபவன் யாரு? அந்த திருவண்ணாமலையில் விற்றிருக்கும் அந்த மகாதேவன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த தசையாகிய அப்படின்னு ஒரு திருப்புகழ் பாடல் இருக்கு. அதுக்கு நாம் எப்படி நம்ம அடைய வேண்டிய தியான முறை அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த பாட்டு. ஏன்னா அம்பிகையை நம்ம வணங்கணும்னா பக்தியால வணங்குறோம். பக்தி முதிரும் பொழுது தியானமாக மாறும். பசுபாசமும் விட்டு அறிவால் அறிய படுபூரண நிஷ்களமான பதிபாலனை உற்று அனுபூதியில், அனுபூதிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோமே, நமக்கு அனுபவத்துல அனுபூதியில் அப்படியே அடைவித்து அருள்வாயே. அதாவது சிந்தனை மாறாமல். எனக்கு வேர்ல்ட்ல வேர்ல்ட்லி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுல இருந்து என்ன நீ எடுத்து எனக்கு என்ன சிந்தனை வேணும்? உன்னை பத்தி மாத்திரம்தான் வேணும். அதனாலதான் அனுபூதியில், அதாவது அனுபவத்தில் அப்படியே அடைவித்து அருள்வாயே. சிந்தனை சற்றும் மாறாமல் இறைவா உன்னை ஏக்கமாக, அது அம்பிகையா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், முருகரா இருக்கலாம், விஷ்ணுவா இருக்கலாம், அது அவளுடைய சொந்த விஷயம். சிந்தனை மாறக்கூடாது. அதனாலதான் பசுபாசமும் விட்டு அறிவால் அறிய படு பூரண நிஷ்களமான பதிபாவனை உற்று அனுபூதியில் அப்படியே அடைவித்து அருள்வாயே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா, கசிவார் இதயத்து அமிர்தே. யார் உள்ளம் உருகிறாளோ அவளுடைய அமிர்தமா இருப்பாராம். கசிவார் இதயத்து அமிர்தே. உள்ளம் கசிந்து சொல்ல இல்லையா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு திருஞான சம்பந்தர் பாடினார் இல்லையா. அதே மாதிரி கசிவார் இதயத்து அமிர்தே, உள்ளம் கசிபவர்கள் மனத்தில் ஊறுகின்ற அந்த அமிர்த வடிவம் இல்லையா. அந்த அமிர்த வடிவத்தை நாம என்ஜாய் பண்ணணும்னா நாம என்ன பண்ணணும்? ஏகாந்தமா சிந்திக்கணும் மட்டும் இல்லாம அதிலேயே நம்ம சத்தமா இருக்கணும் அப்படின்னு இருக்குது. இதுக்கு நம்முடைய முக்கியமான பாட்டு இந்த சர்வோத்துங்காய்க்கு சௌந்தரிய லகரியில ஒரு அருமையான பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது தெரியாத பாடல் நம்பர் 8 எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபிவாடி பரிபிருதே மணித்வீபே நீபோபவனவதி சிந்தாமணி கிருஹே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையா. சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையா பஜந்தி த்வாம் தன்யாஹ கதி ஜன சிதானந்த லஹரி. இந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைக்காதான்.
அதனாலதான் என்ன சொல்லிருக்கா, கதிச்சன ரொம்ப கம்மி பேருக்கு, பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. 900 கோடி பாப்புலேஷன் இருந்தாலும் அதுல கதிச்சன, அதுல நாமளும் ஒருத்தரா இருக்கணுங்கிறதா நம்மளுடைய அவா. பஜந்தி துவாம், நான் ஒன்ன வணங்குறேன். எதுக்காக? தன்யாகா, தன்யன் அப்படின்னா அது அந்த அம்பிகையோட பதம் வந்தாச்சுன்னா நம்ம தன்யனா மாறிடுவோம். தனவான் வந்து தன்யன் கிடையாது. ஆனா நாம இந்த உலகத்துல எப்படி நினைச்சுட்டு இருக்கோம், யாருடைய பணம் நிறைய இருக்கோ அவன் தன்யன்னு சொல்றோம், தனவான்னு சொல்றோமே. ஆனா சௌந்தர்யம் இருக்கிற அவர் என்ன சொல்றார், பஜந்தி துவாம் தன்யாகா, இப்படி இருக்கிறவா கதிச்சன சிதானந்த லகரி. இதுக்கு தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு. அமிர்த கடலில் கற்பக மரங்கள் அழகுற சூழ்ந்த ரத்தின தீவில் நிமிர்ந்துர கதம்ப மர நிறை காவில் திகழொளி சிந்தாமணி புனை மனையில் இமிழ் சிவவடிவாம் கட்டிலின் மிசையே இறைவனாம் சிவன் தொடைகளின் மீதே குமிநகை புரிந்து கோலு வீற்றிருக்கும் குமரியே நின்னை தொழுபவர் மேலோர். உன்னை யார் தொடராளோ அவாதாமா மேலோர். பணம் இருக்கிறதுனாலயோ இல்ல பதவி இருக்கிறதுனாலயோ அதிகாரம் இருக்கிறதுனால அவன் மேலோர் கிடையாது. ராங் நோட்டேஷன் நம்ம வந்து அப்படி பண்ணிட்டு இருக்கோம், அதை மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இதுல இருக்கு. இப்ப நம்ம வந்து 3:56 ஆயிடுத்து. அதனால இதோட நம்ம இதை எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமை இதனுடைய கண்டினியூவேஷன் நம்ம பார்க்கலாம். ஓம் அபராத சகஸ்ராணி கிரியந்தே ஹர்நிச்சம் மயா தாசோயமிதி மாம் மத்வா க்ஷமஸ்வ லலிதாம்பிகே க்ஷமஸ்வ லலிதாம்பிகே. தெரிந்தோ தெரியாமலோ நான் தினம் கோடிக்கணக்கான அபராதத்தை பண்ணிட்டு இருக்கேம்மா, அதை நீ வந்து பக்தன்னு நினைச்சுக்கோ. எனக்கு இருக்கிற ஒரே குவாலிபிகேஷன் என்னன்னா, நான் உன்னுடைய பக்தன். அந்த பக்தன்கிற அந்த ஒரு கேட்டகரியில என்னை வச்சிருந்து நீ வந்து என்னை மன்னிச்சு உன்னுடைய பதம் சேர்க்கணும். அதான் தினம் செய்யறேன், ஒரு நாள் தினம் செய்யறேன். அதனால க்ஷமஸ்வ லலிதாம்பிகேன்னு. ஏன்னா அம்பாள் எல்லாத்தையுமே பொறுத்துப்பான், மனுஷாலால தான் பொறுத்துக்க முடியாது. அம்பாள் வந்து சரி நம்மளுடைய பக்தன் தானே தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு தினம் தினம் மன்னிக்க கேட்கிறோம். எப்படி? ஒரு நாள் அல்ல, அந்த மன்னிப்பையும் அவள் தருவாள், நம்மளுடைய அனைவருக்கும் தருவாள் என்ற ஒரு சந்தோஷத்துல ஒரு வேண்டுதலோட நம்ம நிறுத்திக்கிறோம். ஹரி ஓம்.